Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. Hello, guys. You are watching in this video. Indian Bank la new account open பண்ணீங்க அப்படினா சோ அவங்க வந்து டெபிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் வந்து ஆக்டிவேட் பண்ணனும். சோ அதாவது அந்த 4 digit pin வந்து நீங்க தான் வந்து செட் பண்ணனும் ATM மிஷின்ல. சோ அந்த process வந்து இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ லைவ் ப்ரூஃபா நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். சோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படினா நீங்க பேங்க்ல வந்து நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் வந்து நீங்க உங்க கையில இருக்கணும். சோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து OTP வந்து வரும். அது மூலமா தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். சரி வாங்க எப்படி பின் செட் பண்றது அப்படிங்கறத பார்த்தலாம். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடியோஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா பேங்கிங் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இந்தியன் பேங்க் அந்த ATM மிஷினோட வியூ இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் அண்ட் செட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக இருக்க பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து ஜெனரேட் OTPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நேராக இருக்க பட்டன். தென் அடுத்து வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக இருக்க பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து சேம் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரீஎன்டர் பண்ணிவிட்டு எகைன் வந்து கரெக்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து உங்களுடைய நேம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர்லாம் இருக்கும். எகைன் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. தென் அடுத்ததாக உங்களுடைய அக்கௌண்ட்டோட லிங்க்கான மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட்டில் வந்து OTP சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த OTP வந்து ரிசீவ் ஆன உடனே ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய கார்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எகைன் வந்து OTP வந்து ரிசீவ் ஆன உடனே எகைன் வந்து உங்களுடைய கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் அதே செக்ஷன் தான் ஜெனரேட் செட் பின் அந்த அதுக்கு நேராக இருக்க அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்டாக பாருங்கள் செட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்க பட்டன். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நேராக இருக்க பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட் வந்து என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கரெக்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆன அந்த OTP வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி கரெக்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. தென் அடுத்து வந்து உங்களுடைய டெபிட் கார்டுக்கு 4 டிஜிட்டில் வந்து என்ன சீக்ரெட் பின் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதே சேம் 4 டிஜிட்டை எகைன் வந்து ரீஎன்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ண உடனே கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யுவர் ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்னு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டுக்கு அந்த 4 டிஜிட் சீக்ரெட் பின் வந்து செட் பண்ணியாச்சு. உங்களுடைய கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணதாக இருந்தால் அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.